Why TVK is very toxic? தத்துவம் இல்லாத தலைவர்கள் எப்பயும் ரசிகரை மட்டும்தான் உருவாக்குவாங்க. அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. திராவிடம் ஒரு கண்ணு, தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னுவாங்க. ஆனா எந்த ஒரு மேடை பேச்சிலுமே திராவிடத்தை பத்தியோ தமிழ் தேசத்தை பத்தியோ ஒரு வார்த்தையும் பேச மாட்டாங்க. பிஜேபி தான் தன்னுடைய கொள்கை எதிரின்னு சொல்லுவாங்க. ஆனா பிஜேபியை எதிர்த்து எந்த ஒரு நேரடி அரசியலும் பண்ண மாட்டாங்க. டிவிகே கட்சி தலைவர் ஒரு ½ அன் அவர் மாநாட்டுல பேசுறாருன்னா அந்த ½ அன் அவருமே டிஎம்கேன்னு தான் கூவிட்டு இருப்பாரு தவிர அவரோட கொள்கை என்ன, அவரோட சித்தாந்தம் என்ன, நம்மளுடைய ஐடியாலஜி என்ன, இத்தனை யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களே இவங்களுக்கு நம்ம என்ன கத்துத்தரோம், ஒரு சோசியலிசம்னா என்ன, பெட்ரலிசம்னா என்ன, லெஃப்ட் விங் பாலிடிக்ஸ்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்களை எஜுகேட் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணமே அவருக்கு கிடையாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கோங்க. அவங்க டிஎம்கேவை அடிப்பாங்க, டிவிகேவை அடிப்பாங்க. அதே சமயத்துல அவங்களுடைய கொள்கை என்ன, என்னோட தமிழ் தேசியம்னா என்ன, இப்ப இயற்கையை பத்தி நான் பேசுறேன்னு மக்களை எஜுகேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக்கால இப்ப இந்த நாடு எவ்வளவு சீரழியுது, பிபிடி எல்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் அவ்வளவு சூப்பரா பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, டிஎம்கேவும் பாத்தீங்கன்னா இந்த டீலிமிட்டேஷன் பில்லால தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பாதிப்புன்னு சொல்லிட்டு மக்களை எஜுகேட் பண்ணுவாங்க. கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யணும் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா எதையுமே கற்பிக்க மாட்டாங்க. மேடையில அவங்க கட்சி தலைவர் டிஎம்கேன்னு எப்படி ஹேட்ரேட் பரப்புறாரோ அதே மாதிரி விர்ச்சுவல் அபியூசர்ஸ் சோசியல் மீடியால டிவிகேக்கு அகைன்ஸ்டா யார் பேசினாலும் கடிச்சு வச்சிடறாங்க.